அமுதென்று பேர். அந்த தமிழின்ப தமிழெங்கும் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். பெரும் புகழ் படைத்த பாவலரான பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம் மற்றும் சைவ சித்தாந்த வேதாந்தங்களை முறையாக கற்று தமிழ் மொழிக்கு அருந்தொண்டாற்றியவர் பாரதிதாசன். தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, திரை கதாசிரியர், எழுத்தாளர், கவிஞர் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்துச் சென்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. தனது படைப்புகளுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். நாளை அவரது நினைவு நாள். அவர் குறித்து பாடிய நிலா என்ற தலைப்பில் இம்மாதம் நமது மண்வாசம் இதழில் கட்டுரை தந்திருக்கின்றார் சுற்றுலா அலுவலரும் ஹைக்கூ கவிஞருமான இரா ரவி அவர்கள். அவர் தனது கட்டுரையில் பாரதிதாசன் சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையையும் பெரியார் மீது கொண்ட பற்றுதலையும் சுயமரியாதை இயக்கத்தின் ஒப்பற்ற பாவலர் என்பதனையும் விளக்கியிருக்கிறார். 5 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சாதனைகள் பல நிகழ்த்தியதையும் குறிப்பிட்டிருக்கின்றார். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள சிலம்பம், குத்துச்சண்டை, குஸ்தி பயின்றார். வீடு என்று இருந்தால் கோழி, புறா, பசு 3ம் இருக்க வேண்டும் என்பார். அவற்றை தானும் வளர்த்து வந்தார் என்ற சுவையான தகவல்களையும் தருகிறார் இரா ரவி அவர்கள். அத்தோடு பாவேந்தரின் 19 புனை பெயர்களை பட்டியலிடுகிறார். அதோடு அவர் ஆசிரியராக இருந்த 10 இதழ்கள் குறித்தும் கூறியிருக்கிறார். திரைப்படத் துறையிலும் கால் பதித்த அவர் பாடல், உரையாடல் எழுதிய சினிமாக்கள் குறித்தும், திரைப்படத் துறையில் அவர் சந்தித்த தோல்விகள் குறித்தும், அவரது கனவொன்று நிறைவேறாமல் போனது குறித்தும் பதிவு செய்திருக்கிறார் கவிஞர் இரா ரவி அவர்கள். ஒரு தமிழ் ஆளுமையின் வரலாற்றினை அறிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.